Hi friends, welcome back to our channel Exam Quick. இன்னைக்கு நம்ம percentage ரிலேட்டடான சில சம்ஸ் வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டேபிள் வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேவா? இந்த டேபிள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2, அதாவது பாதி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பாதி அப்படின்னா 50%. அதே மாதிரி 1/4, 1/4னா கால் பகுதி, அதாவது பாதியில் பாதி. அப்போது என்ன, 50ல் பாதி 25%. அண்ட் அதே மாதிரி 1/5, 1/5னா 20%. ஒன்றும் இல்லை, ஃப்ராக்ஷனை நம்ம பெர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பார்த்துருந்தோம், இன்டு 100. ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது, 1/5 இருக்குது. 1/5 இன்டு 100, அதாவது நம்ம பெர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா. அப்போ அது கேன்சல் பண்ண என்ன வரும், 20. அதுதான் இங்கே இருக்குது 20%. அண்ட் நெக்ஸ்ட்டு 1/6. 1/6 வந்து பெர்சன்டேஜில் 16.66% இப்படி எழுதலாம். இதே மாதிரி எல்லா ஃப்ராக்ஷனுக்கும் பெர்சன்டேஜ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. இது வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ 16, அதாவது 1/6 எடுத்துக்கோங்க. இப்போது 1/6 நம்ம இது டிவிஷனில் இருக்கா, இந்த டிவிஷனை எடுத்துகிட்டா என்ன வரும், 16 வருமா. அப்போ 16.66. ஓகேவா? இது வந்து 1/6 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி 1/7. 1/7க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 7 × 2 என்ன வரும், 14. 14 × 2 28. ஓகேவா? அப்போ 1/7க்கு 14.28. ஓகே. 1/8. 1/8க்கு இன்டு 100 போட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது 1/8 இன்டு 100 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 2 டேபிளுக்கு 4, 50, இங்கே 25, 2, 25/2 12.5. ஓகேவா? அண்ட் 1/9. 1/9க்கு 11.11. இப்போது 1/9 அண்ட் 1/11 இந்த ரெண்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இப்போ 1/9 வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, பெர்சன்டேஜில் 11 வரும், 11.11. ஓகேவா? 1/11 வந்தது அப்படின்னா அதுக்கு பெர்சன்டேஜில் 9 வரும். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? 9னா 9.09%. அதே மாதிரி 11% கிடையாது, 11.11%. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 1/12. 1/12க்கு 8.33. அதாவது இங்கே 12 இருக்கா, நம்ம இங்கே 1/8க்கு என்ன பார்த்துருந்தோம், 12.5 பார்த்துருந்தோம். அண்ட் 12 அண்ட் 12.5 ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கா. அப்போது அதோட ஃப்ராக்ஷனில் என்ன இருக்குது, 8 இருக்கா. அப்போ அதுதான் இதோட பெர்சன்டேஜ், 8க்கு பக்கத்தில், அது 8.33%. ஓகே, இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 1/3. 1/3னா கீழே என்ன இருக்குது, 3 இருக்கா, 33.33. ஸோ இப்படி ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் யூஸ் பண்ணி பண்ணுறது ஒரு மெத்தட். அண்ட் இப்போ வந்து நம்ம டேபிள் யூஸ் பண்ணாமல் நமக்கு தெரிஞ்ச பேசிக் விஷயத்தை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20% ஆஃப் 80 இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். இதை நம்ம பேசிக்காக எப்படி பண்ணுவோம், 20/100, அதாவது பெர்சன்டேஜை ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, 20/100 இன்டு 80 அப்படின்னு போட்டு பண்ணுவோம், ரைட்டா. அண்ட் தென் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 0 0 0 0 28 16. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுவோம். இப்படி பண்ணாமல் நம்ம எப்படின்னா, இப்போது 80 இருக்கா, 80ல் 10% எவ்வளோ, அதாவது ஒரு நம்பரில் 10% எவ்வளோ அப்படின்னு பார்க்கணுன்னா, இப்போ 80 இருக்கா, 80ல் 10% எவ்வளோ அப்படின்னு பார்க்கணுன்னா லாஸ்ட் இதில் இருந்து ஒரு டெசிமல் தாண்டி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது, 8. ஓகே, அப்போ 80ல் 10% 8. நமக்கு இங்கே என்ன தேவை, 20% தேவை. அப்போ 20%னா இன்னொரு 8 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 8 + 8 16. ஓகே, இதை மாதிரி இது வந்து பேசிக் லாஜிக் யூஸ் பண்ணி இப்படி பண்ணுறது. ஓகே, அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். அதாவது 25% ஆஃப் 80 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இது 25வா, ஸ்ப்ளிட் பண்ணலாம். 20 + 5. ஓகே, அப்போ நம்ம ஆல்ரெடி 20% ஆஃப் 80 இங்கே பார்த்துருந்தோமா, என்ன இருக்குது, 16. ஓகே, இது வந்து 20%. 20% ஆஃப் 80 தான் 16. அண்ட் தென் நமக்கு இனி என்ன தேவை, 5% தேவை. 10% ஆஃப் 80 எவ்வளோ, 8. ஓகே, 5% ஆஃப் 80 அப்படின்னா அதில் பாதி, அதாவது இந்த 8ல் பாதி. 8ல் பாதி எவ்வளோ, 4. ஓகே, இந்த 4 அப்படிங்கிறது 5%. ஓகே, 5% 4. அப்போது டோட்டலாக 25% அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ வருது, 20. ஓகே, இதை நம்ம ஃப்ராக்ஷனில் போட்டு பார்ப்போமா, 25/100 இன்டு 80. ஓகே, 0 0 கேன்சல், 4 5 5 5 × 4 20. ஓகேவா? இந்த பேசிக் லாஜிக்கை சில சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே வந்து 25% ஆஃப் 80 எடுத்திருந்தோமா, இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த அந்த டேபிளை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்,
25% சொல்லியிருக்காங்களா? 25%க்கு ஃப்ராக்ஷனில் என்ன வேல்யூ பார்த்துருந்தோம்? 1/4 ரைட்டா? இப்போ 25%க்கு 1/4 பார்த்துருந்தோமா? ஆஃப் 80. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஓகே, 1/4 இன்டு 80 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 20. ஓகேவா? அப்போது நம்ம டேபிள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இந்த மாதிரி பேசிக் லாஜிக் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அண்ட் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணியும் பண்ணலாம். இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த டேபிள் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 16.66% ஆஃப் 150 ப்ளஸ் 8.33% ஆஃப் 720. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி டேபிளில் பார்த்துருந்தோம் 16.66%. இதுக்கு என்ன ஃப்ராக்ஷனில் என்ன வேல்யூ? 1/6. ஓகேவா? 1/6 அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப் கொடுத்துருக்காங்களா? இன்டு 150 அண்ட் ப்ளஸ் 8.33%. 8.33%க்கு டேபிள் என்ன கொடுத்துருந்தாங்க? 1/12. ஓகே, 1/12 இன்டு 720. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 6 2 6 are 12, remaining 3 30, 5 6 are 30. 12 6 12s are 72 and 0. So 25 plus 60. ஓகே, 25 plus 60 எவ்வளோ வருது? 85. 85 தான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமுக்கு டேபிள் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியாது. ஓகேவா? அது எப்படி தான் பண்ண முடிஞ்சிருக்கும்? 16.66% அப்படியே தான் போடுவோம். 16.66/100 போடுவோமா? அதாவது நான் இப்போ சொல்கிறது வந்து நம்ம பேசிக் மெத்தட், பேசிக்காக பண்ணக்கூடியது எப்படி அப்படின்னு. 16.66% அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் 16.66/100 போட்டாச்சு. இன்டு 150 ப்ளஸ் அதே தான் 8.33/100 இன்டு 720. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? 0 0 2 3 என்ன வருது? 8.33 அண்ட் இந்த 8.33 அண்ட் இந்த 3 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 24.99 வருதா? அண்ட் ப்ளஸ் இங்கே அதே மாதிரி 0 0 5 36. 8.33 36 மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணி அப்படி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆனால் இந்த ரெண்டு வேல்யூஸுமே என்ன பாயிண்டில் கிடைக்கும். ரெண்டாவது ஆட் பண்ணும்போது அதுவும் பாயிண்டில் தான் வரும். அதாவது 85க்கு வந்து க்ளோஸாக வரும். ஆனால் நம்ம இதை மாதிரி ஃப்ராக்ஷன், அதாவது அந்த டேபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தது தெரிஞ்சிருந்து அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? 44% ஆஃப் 280 ப்ளஸ் 33.3% ஆஃப் 360 ப்ளஸ் 56% ஆஃப் 280 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய, அதாவது 44% ஆஃப் 280 இது ஃபஸ்ட்டு, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். 33% ஆஃப் 360 அதுக்கு என்ன வேல்யூ, அண்ட் 56% ஆஃப் 280 அதுக்கு என்ன வேல்யூ, தனித்தனியாக பார்த்துட்டு ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் 280 இருக்கா? அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? 280 இருக்குது. ஓகேவா? சேம் நம்பர் தான் இருக்குது. பெர்சன்டேஜ் பாருங்கள், 44 இருக்குது, இங்கே 56 இருக்குது. ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அப்போது 44 ப்ளஸ் 56, அதாவது 44% ஆஃப் 280 ப்ளஸ் 56% ஆஃப் 280. இந்த ரெண்டு, அதாவது 44 ப்ளஸ் 56 ஆட் பண்ணும்போது என்ன வருது? 100 வருது. ஓகேவா? அப்போது இந்த ரெண்டும் நம்ம சேர்த்து எப்படி எழுதலாம்? 100% ஆஃப் 280 எழுதலாமா? 100% ஆஃப் 280 எவ்வளவு? 280 தான். ஓகே, அப்போ இந்த ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் டேர்ம் இந்த ரெண்டுக்குமான சேர்த்து வேல்யூ நமக்கு 280 கிடச்சிது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மிடில் இருக்கக்கூடிய, அதாவது 33.3% ஆஃப் 360 இதோட வேல்யூ எழுதலாம். ஓகே, இப்போ 33%க்கு ஃப்ராக்ஷனில் என்ன வேல்யூ பார்த்துருந்தோம்? 1/3. ஓகே, 1/3 இன்டு 360 என்ன வருது? 120. ஓகே, 120. ஸோ அப்போ டோட்டல் வேல்யூன்னு பார்க்கும்போது இந்த 280 ப்ளஸ் 120 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். என்ன வருது? 400. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேம் நம்பர் இங்கே இருக்குதா, அப்படி இருந்தது அப்படின்னா அதோட பெர்சன்டேஜை ஆட் பண்ணி அதை நம்ம ஒரு சிங்கிள் டேர்மாக எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இது நம்ம தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்த அந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக சால்வ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ஓப்பன் ஆகும், அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.